உதாரணத்துக்கு 1லேருந்து 11 வரைக்கும் ரேண்டமாக சூஸ் பண்ணுது மாஸ்டர். ஓகேங்களா? சேனல் நம்பர்ஸை ரேண்டமாக சூஸ் பண்ணுது. ஆனால் இந்த ரிசீவருக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி கோடில் ஹார்ட் கோட் பண்ணலாம். 6ன்ற சேனலில் தான் கனெக்ட் ஆகு, இல்லை 8ன்ற சேனலில் தான் கனெக்ட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லேவ் சேனலை வந்து நம்மளால் கோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ண முடியுது டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில். ஆனால் இந்த மாஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாஸ்டர் அதாவது மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் இருந்து இந்த ரிசீவருக்கு கனெக்ட் ஆகுது இல்லையா, இது வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, ரேண்டமாக சூஸ் ஆகுது. ஒரு சமயம் 1 ஆகுது, ஒரு சமயம் 8 ஆகுது, ஒரு சமயம் 11 ஆகுது, இந்த மாதிரி மாறி மாறி ஆகுது. ஆனால் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் சேனல் 1ல் ஃபோர்ஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேனலில் கனெக்ட் ஆகிறதுனால பீர் டு பீர் கம்யூனிகேஷன் நடக்கவே மாட்டேங்குது. மீனிங் இதுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் நடக்கவே மாட்டேங்குது. எப்போ ரேண்டமாக இந்த மாஸ்டர் சேனல் வந்து உதாரணத்துக்கு நான் இந்த பீர் டு கம்யூனிகேஷன் சேனல் வந்து 6ல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கிங்களேன், எப்போ ஃபார்ச்சுனேட்லியாக மாஸ்டர் வந்து 6th சேனல் சூஸ் பண்ணுதோ அப்போ தான் கம்யூனிகேஷன் வந்து நடக்குது, இல்லைனா கம்யூனிகேஷனே நடக்க மாட்டேங்குது. ஆனால் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளமை ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிருந்தது. ஆனால் இது என்னென்னு புரிஞ்சிக்க முடியல. இந்த வீக்கெண்டு தான் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோடனே தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ இது ப்ராப்ளம் நம்பர் 1. சரிங்களா? ப்ராப்ளம் நம்பர் 2 வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ப்ராப்ளம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இவ்வளோ தான் வந்து இப்போ ஸ்பேஸே இருக்குது. ஆல்ரெடி ஒரு லாஜிக் லெவல் ஷிஃப்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லாஜிக் லெவல் ஷிஃப்டரு இங்கே வந்துடும், இங்கே எஸ்டி கார்டு மாடியூல் வந்துடும் வச்சுங்களேன். இப்போ எஸ்டி கார்டு மாடியூலுக்கு ஒரு லாஜிக் லெவல் ஷிஃப்டரை நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? ஸ்பேஸ் இஷ்யூ வந்து நம்மளுக்கு இருக்குது. இந்த ஸ்பேஸ் இஷ்யூவை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ண போகிறோம்? அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு தேர்ட் ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, இப்போது கோட் லெவலில் நம்ம எதனா சின்னதாக சேஞ்ச் பண்ணணும்னா கூட மைக்ரோ கண்ட்ரோலரில் கனெக்ட் ஆகிருக்கிற பெரிஃபில் டிவைஸ் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோடில் சேஞ்ச் பண்ணி திருப்பி அப்லோட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒயர்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணி திரும்பியும் கனெக்ட் பண்ணி கோடை அப்லோட் பண்ணி அந்த கோடு ஒருவேளை தப்பாக இருந்துச்சு அப்படின்னா திருப்பியும் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்மால் சேஞ்சுனா கூட திரும்பி எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணி திரும்பி அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது, திரும்பி ரீகனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் கூடவே வந்து நம்ம சிஸ்டம் ஸ்லோ வேறு, கேமராவில் வீடியோ எடுத்து அதை ரெண்டர் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுக்கு நேற்று நைட்டில் 2:30 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் லைவ் வீடியோ வந்து ஷூட் பண்ணணும் நம்ம டெமோக்கு. சரி, நான் லைவ் வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.